சுவாமி எப்படி சரியாக இருக்கிற பாருங்க. கொஞ்சம் அப்படியே போய்த்திங்கன்னே கேட்டா ஏன்னா முடியல, அப்படியே ஃபுல்லாக நடு முதுகில் அப்படியே ஃபுல்லாக தாக்குது, சில்லுன்னு வருது. இதுதான் என்கிட்ட அந்த போத்திக்கலான்னு சேர்ல கூட போத்தினா நல்லா இருக்கும். சரி, அவ்வளோ எஃபெக்ட் வராது. சுவாமி தொடங்கலாமா? அது ஏற்றவே இல்லை. அந்த அம்மாவுக்கு தான் சொன்னேன். நான் ஏற்றுறேன் மயிலை வருத்தப்பட்டு இருந்தா இல்லை, இதில் கூட ஏற்றிங்களா சாமி? அப்படியா? இதை கொஞ்சம் ஏற்று ஈரத்துக்கு அவ்வளோ இதோ விற்க பத்தலை சார். போதுங்க, சரியா போயிடுங்க. அவ்வளோதான். இப்படி இங்கே வச்சிடலாம். இருங்க, அப்படி கொடு. ஏமா அப்படி வாங்கி வச்சிருமா? மேலே இருந்தால் எஃபெக்ட் இருக்காது. வளர்ப்பு கொஞ்சம் சரி. குளிர் வாங்கி போகிறதுல விளக்கு அந்த பக்கம் வச்சுட்டு அணைஞ்சிட்டே இருக்கும். அந்த மாதிரி அணையாது, இல்லைன்னா அணைஞ்சி போயிடும். காந்தி அங்கேருந்து வச்சுக்கலாம். வச்சுக்கலாம். இன்னொரு சேர் கூட இருக்கும். தொடங்கலாமா? ஓம் நமோ நாராயணாய. ஸ்ரீமன் நாராயணாய சரணௌ சரணம் பிரபத்யே. ஸ்ரீமதே நாராயணாய நமः. श्रीशैलेशदया पात्रं दिव्यत्यादि गुणार्णवं यदीन्द्रप्रवणं वन्दे रम्यजामादरं मुनिं. लक्ष्मीनाथसमारम्भां नादमुनिये मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. ஆறுயிர் அன்னையும் நீயே
அருமை தந்தையும் நீயே, உறவும் சுற்றமும் நீயே, உதவிடும் நண்பனும் நீயே, கற்கும் கல்வியும் நீயே, சேர்க்கும் செல்வமும் நீயே, அனைத்தும் ஆன எந்தன் ஆதிதேவனும் நீயே. ஓம் ஸ்ரீ கிருஷ்ண பரபிரம்மணே நம. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். நீலாவிங்கஸ்தனகிரீதடி சுத்தமுத்போத்யம் கிருஷ்ணம் பாராத்யம் சம்ஸ்ருதி சதசிர சித்தமத்யாபயந்தி சோசிஷ்டாயாம் ஸ்ருதி நிகழிதம் யா பராத் கிருத்த புந்தே கோதாதஸ்யை நம இதமிதம் பூயய வாஸ்து பூயக. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்வதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவுக்கு என்னை விதி என்னை இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். அன்பார்ந்த பக்த கோடிகளே, புனிதமிக்க இந்த மார்கழி மாதத்தின் 23ஆம் நாளாகி இன்றைக்கு ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த அந்த திருப்பாவினுடைய 23ஆம் பாடல் நயத்தை இன்றைக்கு நாம் அனுபவித்து மகிழப் போகிறோம். நேற்றைய பாசுரத்திலே பகவானை பார்த்து, பெருமானே கண்ணா, உன்னுடைய திங்களும் ஆதித்யனும் போல் இருக்கின்ற அந்த கண்களின் பார்வையை எங்கள் மேல் மெல்ல விழியாவோ, அப்படி நீ விழித்து பார்த்தால் எங்களுடைய முன்பிறவியிலே நாங்கள் செய்த அந்த தீவினைகள், பாவங்கள், அந்த பாவ காரியங்களுடைய விளைவுகள் அது எங்களை விட்டு நீங்கி போகும். ஆகையினாலே நீ என்ன செய்ய வேண்டும்? எங்களுக்கு உன்னுடைய அந்த சூரியனாகவும் சந்திரனாகவும் இருக்கின்ற அந்த கண்களை திறந்து பார்த்து எங்களுடைய பாவ செயலை அழிக்க வேண்டும். அதற்கு உன்னுடைய தரிசனம் எங்களுக்கு தேவை. அப்போது பகவான் கிருஷ்ணன் நேரடியாக வந்தால்தான் அவருடைய அந்த முகத்தில் இருக்கின்ற சூரிய சந்திர அந்த கண்களை பார்க்க முடியும். ஆகையினாலே அவரை பார்த்து தரிசிக்கின்ற அந்த நேரத்திலே என்னாகும்? இவருடைய பாவங்கள் எல்லாம் மறைந்து போகும், தீயினில் தூசாகும் என்று வேண்டினார்கள். ஆக நேற்றோடு அந்த பகவானோடு சம்பந்தம் உடையவர்களை எல்லாம் எழுப்புகின்ற பாசுரமும் பகவானை துயிலெழுப்பும் பாசுரமும் நிறைந்துவிட்டது. ஆகையினால் இன்றைக்கு படுக்கையிலே இருந்தவாறே எழுந்து வெளியே வராமல் அந்த பள்ளியறை கட்டிலுக்குள்ளே இருந்தவாறே கண்ணபெருமான் என்ன கேட்டார்? பெண்களே, நான் விழித்து கொண்டுதான் இருக்கிறேன், உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை கேளுங்கள், நான் அவற்றை உங்களுக்கு கண்டிப்பாக தருகிறேன் என்று ஒரு உறுதிமொழி கொடுத்தார். ஆனால் அந்த பெண்கள், இல்லை கண்ணா, அவ்வாறு நாங்கள் செய்ய மாட்டோம். ஏனென்றால் நீயும் அரசன், நீ உன்னுடைய பள்ளி அறைக்குள்ளே இருந்து கொண்டு, கட்டிலே இருந்து கொண்டு கொடுக்கின்ற அந்த எந்த வாக்குறுதியும் கண்டிப்பாக நிறைவேறுமா என்று சொல்ல முடியாது. ஆனால் நீ உன்னுடைய இந்த அந்தப்புறத்தை விட்டு எழுந்து வர வேண்டும். அவ்வாறு எழுந்து வருவது
ஒரு சிங்கம் எவ்வாறு நடந்து வருமோ அப்படி அந்த சிங்கத்தின் நடையை பின்பற்றி நீ வெளியே வர வேண்டும். நடந்து வந்து அங்கே உன்னுடைய அந்த அரண்மனைக்கு சென்று அந்த அரண்மனையிலே, அதாவது ஆஸ்தான மண்டபத்திலே, அத்தானி மண்டபத்திலே, அங்கே அந்த மந்திரி பிரதானிகள், சேனாதிபதிகள், அமைச்சர்கள் ஆகிய எல்லாரும் இருக்கின்ற அவர்கள் மத்தியிலே நீ சென்று உன்னுடைய சிம்மாசனத்திலே அமர வேண்டும். அவ்வாறு அமர்ந்த பிறகு எங்களுக்கு வேண்டியவை என்ன என்பதை பற்றி நாங்கள் சொல்லுகின்றோம். ஆகையினாலே நீங்கள் இங்கே இருந்து என்ன கேட்டாலும் அதை நாங்கள் இப்போது சொல்ல மாட்டோம், நீ வெளியே எழுந்து வர வேண்டும் என்று அந்த பெண்கள் என்ன செய்கின்றார்கள்? அங்கே இதை போட்டுங்க சார், அங்கே அந்த பெண்கள் பகவானை வெளியே எழுந்து வருமாறு கூறுகிறார்கள். அந்த பகவானுடைய தோற்றம் எப்படிப்பட்டது என்பதை பற்றி அவருடைய நடை சிங்க நடையாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த இடத்திலே சொல்கிறார்கள். அதைதான் இந்த 23வது பாசுரத்திலே நாம் பார்க்க போகிறோம். மாறி மழை முழுங்கில் மண்ணி கிடந்துறங்கும் சீனிய சிங்கமும் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்தறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே பூவைப்பு வண்ணா நீ நின் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காதனத்தின் மேல் இருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் என்று அவர்கள் இந்த பாடலிலே, அது அவர்கள்னா இங்கே யாரு? ஆண்டாள் தலைவியாக இருந்து கொண்டு அழைத்து கொண்டு செல்லுகின்ற அந்த கூட்டத்தினர் பகவான் கண்ணனுக்கு தங்களுடைய மனக்கருத்தை சொன்னார்கள். ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல இங்கே அந்த பெண்கள் எல்லாரும் ஆன்மாக்கள். அந்த ஆன்மாக்கள் பகவானை சென்றடைய வேண்டுமானால் ஒரு ஆச்சாரியனை பின்பற்றிதான், ஆச்சாரிய சம்பந்தத்தை தேடிக்கொண்ட பிறகுதான் அந்த ஆத்மாவாலே எங்கு சென்று சேர முடியும்? பரமபதம் சென்று சேர முடியும். அப்படி ஒரு குருவாக, ஒரு ஆசானாக இருந்து கொண்டு இந்த பெண்களுக்கு அந்த பாவை நோன்பை செய்ய வேண்டும் என்ற அந்த வழிமுறையை காட்டி பக்தி சிரத்தையோடு அதை செய்வோமானால் நாம் விரும்புகின்ற அந்த நிலை, அதாவது நமக்கு நல்ல கணவன்மார்கள் வாய்க்கப் பெறுவது, மாதம் மும்பாரி பெய்வது, ஆகையினாலே அதை பார்த்து நம்முடைய குலத்து முன்னோர்கள் எல்லாம் சந்தோஷப்படுவது ஆகிய எல்லா காரியங்களும் நடக்கும் என்று அவர்கள் அந்த பகவானை வெளியே எழுந்து வரும்போது அழைக்கிறார்கள். அதுதான் இந்த பாடலுடைய மைய பொருளாக அமைந்திருக்கிறது. அதில் மாறி மலை முழங்கில் மண்ணி கிடந்து உறங்கும் சீரிய சிங்கம். மாரிக்காலம், மாரிக்காலம்னா மழைக்காலம்னு அர்த்தம். இப்ப பெய்கிற மழை மாதிரி பருவம் மாறி பெய்கிற மழைக்காலம் இல்லை. இது ஏதோ ஒரு அந்த வானிலை மாற்றத்தினாலே 2-3 நாளைக்கு பெய்ய போற மழை. ஆனால் பெரும்பாலும் அந்த வடகிழக்கு பருவமழை என்பது கார்த்திகை மாதத்துடைய அந்த கடைசி ஞாயிறோடு முடிவடைந்து விடும். கடை ஞாயிறுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பின்னால பெரும்பாலும் என்ன இருக்காது, மழை பொழிவு இருக்காது.
ஆகையினாலே தான் அந்த 2 மாதத்தையும் முதலிலே ஆவணி புரட்டாசி என்ற 2ஐயும் மழைக்காலம் என்று சொல்லுவார்கள். ஐப்பசி கார்த்திகையை குளிர்காலம் என்று சொல்லுவார்கள். மார்கழி தை மாதத்தை முன்பனி காலம் என்று சொல்லுவார்கள். மாசி பங்குனி இந்த 2ஐயும் பின்பனி காலம் என்று சொல்லுவார்கள். சித்திரை வைகாசி இளவேனில் காலம். அதுக்கு பிறகு சித்திரை ஆனி ஆடி இது முதுவேனில் காலம். ஒரு வருஷத்தை 6 பிரிவாக பிரித்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் எல்லா மொழிக்காரர்களும் அந்த ஒரு வருடத்தினை 6 பிரிவாக பிரித்து வைத்திருக்கிறார்கள். அப்படி பார்க்கின்ற போது இந்த மழை காலத்தை வருஷ ருத்து என்று சொல்லுவார்கள். வருஷம்னாவே என்ன அர்த்தம்? மழைன்னு அர்த்தம். தெலுங்கு வார்த்தை வருஷம். வருஷம் படிந்தா நீ ஊரில் வருஷம் படிந்தா அப்படின்னா உன் ஊரில் மழை பெஞ்சுதா அப்படின்றது அர்த்தம். ஆக வருஷ காலம்னா மழைக்காலம். பொதுவாக இந்த 6 வகைப்பட்ட பருவங்களிலே மழைக்காலம் வந்துவிட்டால் எல்லாருமே அவரவர்கள் செய்கின்ற அந்த கர்மாவிலே இருந்து கொஞ்சம் விலகி ஓய்வெடுக்கின்ற காலமாக மாறிப்போகும். இன்னைக்கு கூட மழை பெய்யுது. ஆகையினால காலையில் 7 மணிக்கே எழுந்து குளிக்கிறவங்க என்ன பண்ணியிருக்க முடியாது? 7 மணிக்கு எழுந்து குளிச்சிருக்க முடியாது. ஏன்னா இந்த தடை அது நமக்கு ஏற்படுகிறது. ஆகையினாலே அந்த வருஷ காலத்திலே எல்லோரும் பொதுவாக அரசர்கள் எல்லோரும் ஓய்வெடுப்பார்கள். எந்த நாட்டின் மீதும் படையெடுத்து செல்ல மாட்டார்கள். ஏனென்றால் இவன் இங்கிருந்து படையெடுத்துக்குன்னு அடுத்த நாட்டுக்கு போயிட்டு அந்த நாட்டில் இருக்கிறவனோடு போர் புரியணும். அப்படி பார்த்தால் இங்கிருந்து அந்த படைகள் எல்லாம் போகும்போது என்ன ஆகும்? நிறைய சேதாரங்கள் உண்டாகும். இப்போ குளிர் திடீர்னு தாக்கனா நிறைய பேர் இறந்துருவான். ஒரு 2 அக்ரோனி 3 அக்ரோனி சேனை போயிருந்தா அதில் கொஞ்சம் பேர் மாண்டுடுவான். அப்போ அடுத்த நாட்டின் மீது படையெடுக்க போனால் அவன் எல்லா பக்கமும் இருக்கிற கோட்டை கொத்தளங்கள்லாம் அதெல்லாம் மூடிடுவான். மூடிட்டான் பாட்டுக்கு ஜம்முன்னு உள்ள இருப்பான். வெளியே போயிருக்கிறவங்க தான் கஷ்டம் இல்லையா? அப்படி இருந்தாலும் அங்கே செற்றார் இருக்கும் இடம் தேடி சென்று சரி செய்யும் அந்த வீரம்தான் உண்மையான வீரம். ஆகையினால தான் ராமன் கூட அவ்வளவு தூரம் அந்த லங்கா நகரத்துக்கு சென்று சீதையை மீட்டு வருவதற்காக போர் புரிந்தார்னு பார்த்தோம். ஆக அப்படி மாரி காலத்திலே மழை காலத்திலே வருஷ ருதுவிலே மலைக்குகையிலே உறங்கிக் கொண்டிருக்கின்றன 2 சிங்கங்கள். அந்த 2 சிங்கங்கள் என்னன்னா, ஒன்று ஆண் சிங்கம், மற்றொன்று அவருடைய பேடையான பெண் சிங்கம். இந்த 2 சிங்கங்களும் அந்த 2 மாதமும் எந்த விதமான இரையும் கிடைக்கவில்லை என்றாலும் கூட அந்த இரையை தேடி வேட்டைக்கு செல்லாது. ஏன்னா எவ்வளவு தூரம் சுற்றி அலைஞ்சாலும் ஒருவேளை ஏதாவது ஒரு சின்ன குகைக்குள்ள போய் எல்லா மிருகங்களும் ஒளிந்து கொண்டிருந்தால் தேடிட்டு போய் தாக்க முடியாது, இரையை தேடிக்கொள்ளவும் முடியாது. ஆகினால அந்த மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்பாகவே வேண்டிய அளவு எல்லாம் நன்றாக அந்த இரையை உணவினை உண்டுவிட்டு மழைக்காலம் வந்த உடனே 2 கப்சிப்புன்னு படுத்துவோம். ஒன்னோட ஒன்று ஒட்டி சேர்ந்த மாதிரி படுத்துவோம். ஆனால் அந்த மழைக்காலம் முடிந்து விட்டதை அறிந்து கொண்டால் உடனே அந்த சிங்கத்திற்கு மழைக்காலம் முடிந்து விட்டது, மழை பெய்கின்ற ஓசை கேட்கவில்லை, மழை பெய்வதனாலே உண்டாகின்ற அந்த குளிர்ச்சியான வாடைக்காற்று வீசவில்லை. லேசாக பார்த்தால் குகையினுடைய வாயிலே என்ன வெளிச்சம் தென்படுகிறது, சூரியன் என்ன மேலே வானுலகத்திலே வருகிறான் போல் தெரிகிறது என்றெல்லாம் நினைத்து கொண்டு இனிமேலும் நாம் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடாது என்று நினைத்து என்ன செய்யுமா அப்படியே எழுந்து கொள்ளுகிறது. ஆக அந்த மழை காலத்திலே மாறி மலை முழங்கில் மண்ணி கிடந்து
உறங்கும். உறங்கும் என்றால் தூங்கிக் கொண்டிருக்கின்றன அர்த்தம். சீரிய சிங்கம், நல்ல வீரமுடைய சிங்கம் எழுந்து அறிவுற்று, அது உன்னுடைய அறிவு வேலை செய்ய தொடங்கிவிட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மழைக்காலம் முடிந்து விட்டது என்பதை அறிந்து கொண்டது. தீ விழித்து எழுந்து கொண்ட உடனே அதனுடைய கண்கள் எல்லாம் தீயை போன்று செக்கச் சிவேல் என்று இருக்கின்றன. ஏன்னா இந்த 2 சிங்கங்களும் குகையிலே படுத்துக் கொண்டிருக்கிற போது இந்த 2த்தையும் ஏதாவது அந்த அதுங்களுடைய தூக்கத்தை கெடுக்கணும் அப்படின்னு ஏதாவது குறும்பு பண்ணணும், வெறுப்பேற்றணும்னு நினைக்கிற சில சின்ன சின்ன பிராணிகள் என்ன பண்ணுமா, நைஸா அந்த புகவாயில் நின்று ஏதாவது சத்தம் போட்டு ஓடிடும். ஒரு சின்ன மான் வருகிறது என்றால் அது என்ன செய்யும், அது கனைத்து விட்டு ஓடிவிடும். அல்லது சின்ன குட்டி புலி வந்தால் என்ன பண்ணும், உரிமைக்கு ஓடிடும். ஆனால் எது என்ன செய்தாலும் அப்படியே இந்த 2 மாதமும் 2 சிங்கங்களும், மான் சிங்கமும் பெண் சிங்கமும் படுத்து உறங்கிக் கொண்டே இருக்கும். ஆகையினாலே என்னைய கேலி பண்ணிட்டு போனீங்க, இதோ எழுந்துக்கிறேன், இப்போ உங்களுக்கு நான் யாருன்றது காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த நினைச்சு பார்த்ததுனாலே அந்த சிங்கத்தினுடைய கண் எவ்வாறு இருக்கிறது, செம்மையாக இருக்கிறது. ஆக அறிவுற்று தீ விழித்து தன்னுடைய கண்களாலே தூய்பொறி பறக்க வேரி மயிர் பொங்க எப்பாடும் தேர்ந்து உதறி அப்படி எழுந்து கொள்ளுகிறது சிங்கம். எழுந்தவுடனே அது என்ன செய்யும் என்றால், அப்படி அதனுடைய முன்கால்கள் 2ஐயும் முன்னாலே பரப்பி பின்கால்களை கொஞ்சம் பின்னாலே தள்ளி அப்படியே சாம்பல் முறித்து அதனுடைய பிடரி மயிர் இருக்குது இல்லையா, அந்த பிடரி மயிரானது சிலும்பும்படியாக அப்படியும் இப்படியும் அசைத்து கர்ஜனை செய்யும். இப்போ ஒரு சிங்கம் எப்படி எழுந்திருக்கும், என்ன பண்ணும், அது தோற்றம் எவ்வாறு இருக்கிறது என்பது இப்ப நம்ம சொன்ன பிறகு தெரியுது. இப்ப நம்ம யாராவது போயிட்டு அந்த சிங்கம் அந்த குகையில இருந்து எப்படி எழுந்து கொண்டது அப்படின்றது நமக்கு தெரியுதா? தெரியல. இப்போ இது மாதிரி எல்லாம் நிறைய பேர் சிங்கம்னா இப்படி எழுந்திருக்கும், கர்ஜனை பண்ணும் அப்படின்றது எல்லாம் சொல்லிக்கணும் வர்றதுனால நமக்கு தெரியுது. ஆண்டாள் நாச்சியார் அற்புதமாக இதெல்லாம் வர்ணனை செய்தி பாடினார். ஆனால் இங்கே பாருங்க, இந்த ஆண்டாள் நாச்சியார் ஒரு அந்தணனுடைய மகளாக வளர்ந்து வருகிறார். விஷ்ணு சித்தருடைய மகளாக, பிராமண பெண். ஆனால் அவள் அந்த அக்ரகாரத்திற்கு சற்று தொலைவிலே இருக்கின்ற அந்த ஆயர்பாடி பெண்களோடு கலந்து பழகுகிறாள். அவ்வாறு கலந்து பழகுவதனாலே அந்த ஆயர்பாடியிலே வாழுகின்ற அந்த இடையர் குல பெண்களுடைய பேச்சு, அப்புறமேட அவர்களுடைய அந்த முடி, பிறகு நடை, இவையெல்லாம் என்ன அப்படியே ஆண்டாளுக்கு வந்துவிட்டன என்று சொல்லுவார்கள். அதுக்குதான் பெரியவாச்சான் பிள்ளை என்ன சொன்னார்னா, ஆண்டாளுடைய உஜ்ஜீவனத்திற்கு ஏற்றவாறு அவளுக்கு தோழமையுடைய சில பேரை அந்த இடைச்சேரியிலே ஆயர்பாடியிலே ஆண்டாள் வைத்துக் கொண்டிருந்தாள். ஆகையினாலே அந்த இடைப்பெண்களுடைய பேச்சு, அந்த முடை நாற்றம், இடைமுடி, இடைப்பேச்சு, முடை நாற்றம் இவையெல்லாம் ஆண்டாளுக்கு வந்துவிட்டது என்று சொல்லுவார்கள். சரி, அது ரைட்டு. ஆனால் இவ என்ன பண்ணான், அந்த பெண்ணை தூக்கி எழுப்புகின்ற பொழுது மாமி என்று பெண்ணை அழைத்தாள். ஒரு இடைப்பெண்ணை அழைத்து, மாமீர் அவளை எழுப்பீரோ, உன் மகள் தான் ஊமையோ அந்த செவிடாளன்னு பாடிட்டு போனான். அது சரி, பழகியதனாலே புரிந்து கொண்டாள். ஆனால் சிங்கம் குகையிலே இருக்கிற போது
எப்படி எழுந்து கொள்ளும், எப்படி அது திமிரு விடும், எப்படி தன்னுடைய அந்த வேலி மயிரை உலுக்கி அது கர்ஜிக்கும் என்பதை தத்ரூபமாக எடுத்து சொல்லி இருக்கிறார் ஆண்டாள் நாச்சியார். இது எப்படி சாத்தியம்? எப்படி போய் பார்த்துருக்க முடியாது. இந்த காலத்து சிங்கம்னா ஒருவேளை சர்க்கஸ் சிங்கமாக இருந்தால் கொஞ்சம் வீரியம் குறைஞ்சி அது போட்ட குட்டியும் கொஞ்சம் வீரியம் இல்லாமல் சிங்கம் கோபம் இல்லாமல் இருக்கும். ஆனால் அந்த காட்டில், மிகப்பெரிய காட்டில் அந்த காலத்தில் எந்த சிங்கமும் இருந்திருக்காது. அப்படி ஒரு கிட்டவே போய் பார்த்துருக்க முடியாது. ஆகையினால் என்னன்னா, அங்கே ஆண்டாள் நாச்சியார் பூமாதேவி தாயாருடைய அம்சமாக அவதரித்தவர் இல்லையா? ஆகையினாலே பகவானுடைய பிராட்டியாக இருப்பதனாலே அவளுக்கு உலக ஞானங்கள், உலக விஷயம் எல்லாம் மத்துபடி ஆகி இருக்கின்றன. ஆகையினாலே அவள் அப்படியே கண்களை மூடி பார்க்கின்ற போது ஒரு குகையிலே அந்த மழைக்காலம் முடிந்த உடனே இந்த சிங்கம் எழுந்தால் எப்படி அது தன்னுடைய சோம்பலை முறிக்கும் என்பதை நன்றாக தெரிந்து கொண்டு அற்புதமாக படம் பிடித்து காட்டியிருக்கிறாள் என்று வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகையினாலே கிருஷ்ணா, நீ சிங்கம். யாருக்கு? யசோதை இளஞ்சிங்கம். யசோதைக்கு இளஞ்சிங்கமாக இருக்கின்றாய் நீ. அப்படின்னா யசோதனுடைய முது சிங்கம் யார்? பெரிய சிங்கம் பலராமன். ஆக ஒரு தாய்க்கு உரிய சிங்கமாக மட்டும் இல்லாமல் நீ கோகுலத்திலே வாழுகின்ற பெண்களாகிய எங்களுக்கு எல்லாம் நீ புருஷ சிங்கமாக இருக்கிறாய். நீ எங்களுக்கெல்லாம் புருஷனாக இருக்கின்றாய். அதே நேரத்தில் சிங்கம் போன்ற அந்த வீரத்தை பெற்றவனாக இருக்கின்றாய். ஆனால் எதிரிகளுக்கு நீ ராஜசிங்கமாக இருக்கிறாய். 3 வகையான சிங்கங்களாக அந்த பகவான் இருக்கிறான் என்பதை இந்த இடத்திலே பெண்கள் சொல்லுவதாக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆராய்ந்தறிந்து இவற்றை சொல்ல வேண்டும். ஆகையினால் அப்படிப்பட்ட நீ என்ன வேலி மயில் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி அத கர்ஜித்து புறப்பட்டு போதருமா போலே எப்படி அந்த சிங்கம் இவற்றையெல்லாம் செய்து அவனுடைய குகையை விட்டு வெளியே செல்லுமோ அதை போன்று நீ உன்னுடைய பள்ளிக்கட்டில் அறையிலே இருந்து வெளியே வர வேண்டும். சிங்க நடை நடந்து வர வேண்டும். சிங்க நடை நடந்து வருகின்ற உன்னுடைய அந்த தோற்றத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். உன்னுடைய அந்த கம்பீரமான தோற்றத்தை நாங்கள் கண்டால் எங்களுக்கு அது மிக பெரும் தரிசனமாக இருக்கும். எங்களுக்கு நாங்கள் விரும்புவது நிச்சயமாக கிடைக்கும் என்று வேண்டுவதற்காக இவர்கள் அந்த இடத்திலே அந்த பகவான் சிங்கமாக எடுத்து வர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அந்த சிங்க நடையை பற்றி பார்க்கின்ற பொழுது சில பெருமாள் கோயில்களிலே எல்லாம் அந்த உற்சவம் நடைபெறுகிற போது சிங்க கதியினே ஒரு கதி இருக்கும். இந்த கதினா நடை நர்த்தம். சிங்க நடையை போல நம்முடைய ஸ்ரீரங்கத்திலே கூட ஸ்ரீரங்கம் நடையெழுவு என்று சொல்லுவார்கள். ஸ்ரீரங்கத்திலே இருக்கின்றவர்கள் அந்த பகவானை உற்சவம் எடுத்துக்கொண்டு செல்லுகின்ற பொழுது அங்கே சிங்ககதி, பிறகு அந்த சர்பகதி, பிறகு 4 வகையான கதிகள், சிம்மகதி, சர்பகதி, இன்னும் என்னது யானை கதி, குதிரை கதி என்று 4 விதமாக குதிரை எப்படி தாவி தாவி செல்லுமோ அதை போல செய்யும்போது சிங்கம் எப்படி முன்னாலே சென்று மீண்டும் பின்வாங்கி மறுபடியும் தாக்க செல்வது, அப்படி முன்னாடி அப்படியே போவாங்க, பல்லக்கு தூக்கிட்டு அப்படியே மறுபடியும் அப்படி பின்னாடி வருவாங்க. இப்படியாக 4 வகையான நடைகளையும் நடந்து காட்டுகின்றவர்கள் அந்த உற்சவ காலத்திலே அற்புதமாக செய்கின்றவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? ஸ்ரீரங்கத்திலே இருக்கிறார்கள். ஆகையினால் அப்படி நீ அந்த சிங்கத்தை போன்று நடை நடந்து வர வேண்டும். அதை நாங்கள் பார்த்து சந்தோஷிக்க வேண்டும். உன்னுடைய
அந்த 2 கண்களையும் நீ எங்கள் மீது திறந்து பார்த்தால் என்ன ஆகும்? எங்களாலே இதற்கு முன்னாலே நாங்கள் செய்த அந்த பாவங்களுடைய விளைவுகள் எல்லாம் நீங்கி போகும் என்று இங்கே சொல்கிறார்கள். ஆக அப்படி நடந்து வந்து நீ நேராக எங்கு செல்ல வேண்டும்? உன்னுடைய அந்த ஆஸ்தான மண்டபத்திற்கு செல்ல வேண்டும். அந்த ஆஸ்தான மண்டபம் தான் அங்கே சிங்காசனம் போடப்பட்டிருக்கின்றது. அந்த சிங்காசனத்தின் மேலே அமர்ந்து கொண்டுதான் எந்த அரசனாக இருந்தாலும் அந்த அரசனிடத்திலே வருகின்ற வழக்குகளுக்கு தீர்ப்பு சொல்லுகின்ற இடம் எதுதான்? அந்த ஆஸ்தான மண்டபம், மத்தானி மண்டபம். அதே போல சிங்கப்பூர்ந்து நடந்து வருகின்ற நீ அந்த சிம்மாசனத்தின் மேலே அமர வேண்டும். சிம்மாசனத்தின் மேலே அமர்ந்த பிறகு என்ன வேண்டும் என்று கேட்டால் அப்பொழுது நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை சொல்லுகிறோம். அதுவரையிலே நாங்கள் அவ்வாறு சொல்வதற்கு இல்லை என்று சொல்லி அந்த பெண்கள் இந்த பாடல்களை புரிந்துவிடுவதாக இங்கே நாம் நிறுத்தப்படலாம். முடிந்த பிறகு இன்னும் விரிவாக்கத்தை பார்க்கலாம்.